ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். 6 to 12க்கான இலக்கண பகுதிகள் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து 6th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து 7th தமிழில் உள்ள 3rd டேர்முக்கான இலக்கண பகுதிகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அணி இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. அணி அப்படின்னா வந்து அதன் பொருள் வந்து அழகு அப்படிங்கிறாங்க. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகுற செய்தலே தான் அணி என்பர். இதுக்கு வந்து அணி அப்படின்னா வந்து அழகுங்கிற பொருள் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்கள், உவமை அணி. மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண்ணால். இந்த தொடர்களை படியுங்கள். இந்த தொடர்களில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை தான் வந்து மயில் கண் வந்து உவமை அல்லது வந்து உவமானம் என்பர். உவமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் எனவும் உவமையால் விளக்கப்படும் பொருளை வந்து உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பன வந்து உவம உருபுகள் அப்படிங்கிறாங்க. இந்த மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண், அதில் அந்த போல போன்ற அப்படிங்கிறது வந்து உவம உருபு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே வந்து மயில் போல ஆடினால், அந்த மயில் தான் வந்து இதில் வந்து உவமை. மீன் போன்ற கண், அந்த மீன் தான் வந்து உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த குறளின் பொருள் அப்படிங்கிறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த ஒரு பொறுமையை பற்றினா வந்து ஒரு குறள் தான் வந்து இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்துன்னா உவமை அணிக்கான எடுத்துக்காட்டு. ஏன்னா அந்த போலங்கிற உவம உருபு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால அது வந்து உவமை அணிக்கான எடுத்துக்காட்டு. இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது வந்து உவமை அப்படிங்கிறாங்க. நாம் நம்ம இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் தான் வந்து உவமேயம். போல என்பது வந்து உவம உருபு. ஒரு பாடலில் உவமையும் உவமேயும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி அப்படிங்கிறாங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள போன்றவை வந்து உவம உருபுகள் அப்படிங்கிறாங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இது எல்லாமே வந்து உவம உருபுகள்லாம் வரும். இந்த உவம உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அது வந்து உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அந்த போலங்கிற உவம உருபு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு உவமை அணிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு உவமைன்னு சொல்லியிருக்காங்க. தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இந்த குறளின் கருத்து அப்படிங்க. இதில் தொற்றனை தூறும் மணற்கேணி என்பது தான் உவமை. மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது வந்து உவமேயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இடையில் அதுபோல் என்ற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. ஓம உருபு வெளிப்படையாக வந்திருந்தா ஓமை அணி, அதே ஓம உருபு மறைந்து வந்திருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். ஸோ உவமை அணினா என்னென்னு பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டு உவமை அணினா வரும். ஓம உருபு வந்து மறைந்து வந்திருந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது வந்து உவமை அணி. இழ்பொருள் உவமையணின்னு மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அப்படிங்க. மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படிங்க. ஸோ அந்த பொன்மலை அப்படிங்கிறது வந்து அது நடைபெறாத ஒன்று. அந்த மலையை தான் வந்து ஒரு பொன்மலை பொழிந்தது போல அப்படின்னு, அந்த வந்துன்னா நல்லா பொன் மாதிரி இருந்துச்சு அந்த மலை அப்படின்னு சொல்ல வராங்க அந்த ஈவினிங் டயத்தில். ஸோ அது வந்து மழை பெய்யுறது ஓகே, பொன்மலை பொழிந்தது போல. ஸோ எதுவுமே நடக்காத ஒன்று வந்து நடந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதுதான் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. காலை கொம்பு முளைத்த குதிரை போல. ஸோ காலைக்கு காலை கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்னா அந்த குதிரைக்கு வந்துன்னா கொம்பு வந்து இருக்காதுல, தான் கொம்பு முளைத்த குதிரை போல. ஸோ அது வந்து செயல் இல்லாத ஒன்று.
அதை தான் சொல்ல வராங்க. இந்த தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல எனும் உவமைகள் வந்துள்ளன. உலகில் பொன் மழையாக பொழிவது இல்லை, பொன்மழையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதுதான் இல்பொருள் உவமையணி அப்படின்னு சொல்றாங்க. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் மற்றொரு தொடராகவும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி. இதே உவம உருபு வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமையணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமையணி. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. அதான் ஃபர்ஸ்ட் லெசனுக்கான அணி. அடுத்த பாருங்க, உருவக அணி அப்படின்னா ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது தான் உவமையணி என்று முன்னர் கற்றோம். உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி அப்படிங்கிறாங்க. இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உவமிக்கப்படும் பொருள் முன்னாடி வரணும், உவமை பின்னாடி வரணும். அதுதான் உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. அந்த உருவக அணியில் உவமிக்கப்படும் பொருள் முன்ன இருக்கணும், உவமை பின்ன இருக்கணும். அதுதான் சொல்ல வராங்க. இப்போ தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. தமிழாகிய தேன் என்ன பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் அப்படிங்க. தமிழ் தேன் அப்படிங்கிறதுல அந்த தமிழுங்கிறது தான் உவமிக்கப்படும் பொருள், அந்த தேன் அப்படிங்கிறது என்ன உவமையணி. ஏன்னா தேன் போன்ற தமிழ், அந்த உவமிக்கப்படும் பொருள் முன்னையும் அந்த உவமை பின்னையும் வர்றது தான் உருவக அணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்றும் கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகம் அப்படிங்கிறாங்க. வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியன் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. இந்த பாடலில் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இந்த பாடல் உருவக அணி அப்படிங்கிறாங்க. ஸோ உருவக அணிக்கு எடுத்துக்காட்டு தான் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சுட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. இது எதற்கான எடுத்துக்காட்டுனா உருவக அணி. உருவக அணினா ஒன்றும் இல்லை, உவமிக்கப்படும் பொருள் முன்ன வரணும், உவமை பின்ன வரணும். தமிழ் தேன், இன்ப வெள்ளம், துன்பக்கடல், இது எல்லாமே உருவக அணிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதில் ஏகதேச உருவக அணி அப்படின்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இந்த தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை அப்படின்னு. ஸோ ரெண்டில் ஒன்றை உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டு வைக்கிறதா ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இவ்வாறு கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறாங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கல். இது எதுக்கான அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி. வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. எனவே இந்த குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணி. ஸோ நம்ம ஓமையணினா அதில் 3 பார்த்தோம். ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி பார்த்தோம். இதே உருவக அணி அப்படின்னா உருவக அணி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஏகதேச உருவக அணி பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள் ஆகுபெயர். ஆகுபெயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடிக்கடி ஆகுபெயர்லேருந்து கேட்பாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இந்த தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்ற நிறப்பொருளை தருகிறது. இது ஒரு இயல்பான பெயர் சொல் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இந்த தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர் எனப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொல்லிலுமே ஆகு பெயர்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆகு பெயர் அப்படின்னா என்ன, ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னா வெள்ளைங்கிற வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பு அடித்தான்னு சொல்லாமல் வெள்ளை அடித்தான் அப்படின்னு குறிப்பிடுறோம்ல, அதை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான
பெயர் சொற்களுமே வந்து ஆகு பெயர் வரும் அப்படிங்கிறாங்க. பொருளாகு பெயர் அப்படின்னா மல்லிகை சூடினால். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதுதான் வந்து பொருளாகு பெயர். இதற்கு வந்து இதனை முதலாகு பெயர் அப்படிம்பாங்க. ஸோ பொருளாகு பெயருக்கு வந்து இன்னொரு பெயர் தான் வந்து முதலாகு பெயர் அப்படிங்காங்க. ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது. மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பூ. ஸோ அந்த தாவரத்தில் வந்து அந்த பூங்கிறது வந்து ஒரு சினை பெயர் தான் சொல்ல வராங்க. அதனால தான் அந்த பொருளோட பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவதனால் இது வந்து ஒரு பொருளாகு பெயர் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அண்டர்லைன் பண்ணிங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு அந்த வரையறையை கொடுத்துட்டு இது என்ன ஆகு பெயர்னு கூட கொடுப்பாங்க. பொருளாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால். பொருளாகு பெயருக்கு மறுபெயர் வந்தோன்னா முதல் ஆகு பெயர். இட ஆகு பெயர் அப்படின்னா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா தமிழ்நாடு என்னும் பெயர் அந்த இடத்தைச் சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இட ஆகு பெயர். காலவாகு பெயர் அப்படின்னா டிசம்பர் சூடினால். இந்த தொடரில் டிசம்பர் என்பது காலப்பெயர். அந்த காலத்தில் மலரும் பூவை குறிப்பதனால இது வந்து கால ஆகு பெயர் அப்படிங்கிறாங்க. சினையாகு பெயர் அப்படின்னா வந்து தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னும் ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பதுதான் பொருள். இவ்வாறு சினையின் உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் அப்படிங்கிறாங்க. அந்த பொருளாகு பெயரையும் சினையாகு பெயரையும் ஜஸ்ட் அந்த வரையறை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். இதே பொருளாகு பெயர் பாருங்க, ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்காகி வருவது பொருளாகு பெயர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வரையறையில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் குழப்பிடுவாங்க, நல்லா பார்த்துங்க. ஏன்னா எடுத்துக்காட்டு ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சினையாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாகு பெயர் அப்படின்னா வந்து இனிப்பு தின்றான். இதில் இனிப்பு என்பது வந்து ஒரு பண்பு பெயர், தின்பண்டத்தை குறிப்பதனால இது பண்பாகு பெயர் ஆயிற்று. இது தொழிலாகு பெயர்னா பொங்கல் உண்டான். பொங்கல்னா பொங்குதல் என்னும் தொழில் பெயர். அந்த தொழிலால் உருவான உணவினை குறிப்பதனால் இது தொழிலாகு பெயர் அப்படின்னா. ஸோ பொங்கல் உண்டான் அப்படின்னா வந்து பொங்கல் அப்படின்னா வந்து பொங்குதல் என்னும் தொழில் பெயர். அந்த தொழிலால் உருவான உணவு தான் வந்து பொங்கல், அதை குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர். நீங்கள் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, பொருளாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால். இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். காலாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு டிசம்பர் சூடினால். சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடு. பண்பாகு பெயர்னா இனிப்பு தின்றான். தொழிலாகு பெயர்னா பொங்கல் உண்டான். இரட்டை கிளவி அடுக்கு தொடர் வந்து பார்த்துக்குங்க. தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடி மலமளவென கொய்ய தொடங்கினாள். இதில் விறுவிறு, கலகல, மலமல ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்களை ரெண்டாக இணைந்து வந்துள்ளன அப்படிங்கிறாங்க. அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை தான் வந்து இரட்டை கிளவி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு விறுவிறு, கலகல, மலமல. இது வந்து என்னென்னா இரட்டையாக தான் வரும். இதை பிரித்து பார்த்தால் பொருள் தராது. இதே அடுக்கு தொடர் அப்படின்னா சிறுவர்கள் விளையாடு கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். ஸோ இது மாதிரி வந்து அடுக்கி வரதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த பகுதியில் சில சொற்கள் 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன. ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா இரட்டை கிளையில் 2 முறை தான் வரும் ஒரே எழுத்து. இதே அடுக்கு தொடர்னா வந்து 4 முறை வரை கூட வந்து இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. சில சொற்கள் 2, 3, 4 முறை வரை வந்து இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் வந்து பொருள் உடையது. அடுக்கு தொடர் பாருங்க. அடுக்கு தொடரையும் இரட்டை கிளவியும் ஒப்பிட்டிருக்காங்க. அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. ஆனால் இரட்டை கிளவிக்கு பிரித்தால் பொருள் கிடையாது. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். அடுக்கு தொடரில் இரட்டை கிளவியில் வந்து ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளவியின் சொற்கள் வந்து இணைந்தே நிற்கும். அடுக்கு தொடர் வந்து என்ன, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வந்து வினைக்கு அடைமொழியை குறிப்பு பொருளில் வரும். ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுக்கு தொடர் வந்து எதில் வரும்? விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். ஆனால் இரட்டை கிளவி வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும்.
இவ்வளோ தான் நம்ம வந்து 7th தமிழில் இருக்க 3rd டேர்முக்கான 3 லெசனுக்கான இலக்கண பகுதிகள். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்தோன்னா அணினா என்னென்னு பார்த்தோம். அதோட அழகு தான் அதோட பொருள். உவமை அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, இல்பொருள் உவமை அணி பார்த்தோம். உவமை அணி அப்படின்னா வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து உவமை அணி வரும். ஓம உருபு வந்து மறைந்து வந்திருந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணியில் வந்து வரும். இல்பொருள் உவமை அணி அப்படின்னா வந்து உலகில் இல்லாத ஒன்றை வந்து உவமையாக குறிப்பிடுவது. பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு வைத்த வந்து குதிரை போல, இது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இல்பொருள் உவமை அணி. இதே உருவக அணி அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம். ஓமிக்கப்படும் பொருள் வந்து முன்ன வரணும், அந்த உவமை வந்து பின்னாடி வந்துருந்துச்சுன்னா அதுதான் வந்து உருவக அணி அப்படின்னு பார்த்தோம். இதே ஏகதேச உருவக அணி அப்படின்னா வந்து 2 பொருளில் வந்து ஒரு பொருளுக்கு மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவதுதான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்ததான் ஆகு பெயர் வந்து பார்த்தோம். அதில் வந்துன்னா நமக்கு பொருளாகு பெயர், இடாகு பெயர், காலாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கான பொருள்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காட்டு வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதுலேருந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இரட்டை கிளவி அடுக்கு தொடர் வந்து பார்த்தோம். இரட்டை கிளவினா 2 முறை தான் வரும். அடுக்கு தொடரானது அந்த சொல் வந்து 4 முறை வந்து வரும். அப்படி மேக்ஸிமம் 4 முறை வரையும் வந்துங்கிறோம். இது அடுக்கு தொடரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான். விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கூற்றுகள் அதிகமாக வைப்பாங்க, பார்த்துங்க. அடுக்கு தொடர் வந்து ஒவ்வொரு சொல்லுக்குமே பொருள் உண்டு. ஆனால் இரட்டை கிளவியில் வந்து தனித்து பிரித்து பார்த்தா பொருள் கிடையாது. 7th வந்து 3rd டேர்முக்கு இவ்வளோ தான் இலக்கண பகுதி. இதே மாதிரி வந்து நம்ம 6th ஃபுல்லாக பார்த்துட்டோம், 7th ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதோட 6th 7th இலக்கண பகுதிகள் வந்து பார்த்துட்டோம். 8th வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.